காலை கடன் அப்படின்னு ஒரு செயல் நம்மகிட்ட இருக்குது. எந்த கடனை கழித்தாலும் கழிச்சிடலாம், ஆனால் காலை கடனை மட்டும் கழிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு வேற சொல்லுவாங்க. அது என்ன காலை கடன் அப்படின்னா, காலை எந்திரிச்சோடனே அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். கடன்னா கடமைகள்னு அர்த்தம் தமிழில். அது என்ன கடமைன்னா, ஒன்றும் இல்லை, பல் விளக்குறது, குளிக்கிறது, அப்புறம் கழிவறைக்கு போகிறது, இதெல்லாம் காலை கடன்கள். இதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு தான் அடுத்த வேலைகளில் ஈடுபடணும். அன்றாடம் அப்படி தொடங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலை கடனில் சில பேர் சிலதை ஒழுங்காக செய்வாங்க. இந்த பல்லு விளக்குறது குளிக்கிறத மட்டும் சில பேர் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சால் போதும் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிப்பாங்க. எந்திரிச்சோடனே பசிக்கும். பல்லை விளக்கிட்டு தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு பிள்ளை கேட்டுச்சுன்னா தாய் என்ன பண்ணுவாங்க, வேணா ராசா, யானை என்ன பல்லா விளக்குது, குதிரை என்ன பல்லா விளக்குது, நீயும் பல்லு விளக்க வேணாம், உட்காரு, தோசையை ஊற்றித்தாரின்னா அம்மா செல்லம் கொடுத்து சாப்பிட வச்சுப்பிடுவாங்க. சில பேர் எந்திரிச்சோடனே பெட் காஃபி அப்படின்வான். அது என்ன பெட் காஃபினா, பல்ல விளக்கிட்டு வா அப்போ தான் காஃபின்னு வீட்டம்மா சொல்லிச்சுன்னா, பெட் காஃபின்னா என்ன அர்த்தம்? பெட்டில் படுத்துக்கிட்டே குடிக்கணும், அது முடியாதனால எந்திரிச்சு உட்காந்து குடிக்கணும். பல் விளக்காமல் தான் குடிப்பேன், கொண்டு வா அப்படின்னு அப்படி கேட்பாங்க. அதனால் இந்த பல் துலக்குவது, குளிக்க போவது, இதெல்லாம் கொஞ்சம் சில பேர் தள்ளி போட்டுக்கிட்டு கூட செயல்படுவாங்க. வெறும் முகத்தை மட்டுமே கழுவி அலுவலகத்துக்கு வர்றவங்க சென்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. சில பேர் கேலியே பண்ணுவாங்க, தீபாவளிக்கு தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி நீ குளின்னா மற்ற நேரத்தை அந்த பக்கமே போகிறதில்ல. அப்படியெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. காலைக்கடனில் ரொம்ப முக்கியமானது வந்து பல் விளக்குறது. ரொம்ப முக்கியமானது. விதவிதமாக பல் விளக்குவாங்க. சில பேர்லாம் அந்த ப்ரெஷ்ஷை கையில் வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரமாக சுற்றிக்கிட்டு தெரியுமா. பேஸ்ட்டை பிதுக்கிறதுக்கு பதிலாக அப்படியே வச்சுக்கிட்டு 2யும் கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியுவான். பல் விளக்குறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த ப்ரெஷ்ஷில் பிதுக்கி விட்டு அது அளவு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு கூடுதலாக பிதுக்கி விட்டுருவான். அப்படி இருக்கும்னு வச்சுங்களேன். ஒரு கம்பெனியில், இந்த பேஸ்ட்டு தயாரிக்கிற கம்பெனியில் வாயை அகலமாக வைக்க சொல்லியிருக்கார் ஒருத்தர், ஒரு புதுசாக வந்த மார்க்கெட்டிங் மேனேஜர். ஏயா பதக்குன்னு நிறையா வந்துடுமே, அப்புறம் வாங்க மாட்டானே. இல்லை இல்லை, ஒவ்வொரு தடவையும் பிதுக்கும்போது நிறையா வந்துச்சுன்னா தான் வேகமாக தீரும், நம்ம ப்ராடக்ட் வந்து வேகமாக விற்பனை ஆகும். அதனால் வாயை அகலமாக பண்ணுன்னு அவன் ஒரு புது உத்தியை சொல்லி கொடுத்துருக்கான். இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷில் வச்சுக்கிட்டு வாய்க்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அவங்க படுற பாடு, முகமே அஷ்டகோணலாக போகும். பல்ல விளக்கித்தான் ஆகணுமா? அதுக்கு தான் சின்ன குழந்தைகளுடைய பேஸ்ட்டில், உன் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, கறி இருக்கான்னு கேட்குற மாதிரி இதில் வந்து தேன் இருக்கும், இனிப்பு இருக்கும். அப்படியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆயுர்வேதத்தில் கண்டுபிடிச்சி குழந்தைங்க விருப்பமாக, சில பேர் வந்து பல் விளக்குறேன்னு சொல்லிட்டு பேஸ்ட்டை பூரா சாப்பிட்ற குழந்தைகளும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும். சில பேர் வாய்கிட்ட கொண்டு போய் குறைன்னுவான். இன்னும் சில பேர் கையை ஆட்ட மாட்டான், தலையை மேலேயும் கீழே ஆட்டி விட்டு வாயை கொப்பளிச்சுட்டு வந்துடுவான். என்னென்னா இது தலைக்கு எக்ஸசைஸு பல் விளக்கும் போது அப்படின்லாம் சொல்லுவான். பல் விளக்குறது எப்படின்னு நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க. அதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பல்லாக சுற்றணும் அப்படின்னு. இந்த ஒவ்வொரு பற்களிலும் சிரித்தேன்னு கபிலன் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில். அது மாதிரி ஒவ்வொரு பல்லையும் சுத்தம் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பான வேலையாக இருக்கும். ஒரு யோகா மாதிரி பண்ணணும்னுவாங்க. அதை பண்ணும்போதே பல் விளக்குறது கூட யோகா அப்படின்லாம். ஒரு கணவன் மனைவி எப்போவுமே கணவனாக இருக்கக்கூடியவங்களும் மனைவியாக இருக்கக்கூடியவங்களும் இந்த ரெகுலரைஸ்டு வாழ்க்கை இருக்குது பாருங்க, ஒரு கிரமமாக ஒரு வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி தூங்குனாங்க, எப்படி எந்திரிச்சாங்க, எப்படி குளித்தாங்க, பல் விளக்குனாங்க, ஆஃபீஸ் அதை பற்றி கவலை இல்லை. கல்யாணம் ஆன பிறகு பொறுப்பாக ஒவ்வொரு வேலையும் கரெக்டாக செய்யணும். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், அது வந்து ரொம்ப காலமாக இருக்கிற பழக்கம்னு வச்சுங்களேன். போவார், டெய்லி பல் விளக்குவார், வாஷ் பேசினில் இந்த பேஸ்ட் எடுத்து பிதிக்கிட்டு அந்த மூடியை மாட்டாமல் அப்படியே வச்சுட்டு வந்துடுவார். இந்த அம்மாவும் போய் பார்க்கும், இவர் பல் விளக்கிட்டு வந்தோடனே போய் பார்க்கும். ஏங்க உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, பேஸ்ட்டை புதுக்குனிங்கன்னா அதை அப்படியே அந்த மூடியை போட்டு மூடி வைக்க தெரியாதா, திறந்த மணிக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா காஞ்சி போகாதா, அடுத்து புதுக்கும்போது வராது இல்லை, எல்லாம் திட்டம். இப்படி 21 வருஷம் ஓடி போச்சு. டெய்லி இந்த அம்மா போய் சொல்லும், ஐயோ ஒய்ஃபு திட்ட போகிறாளேன்னு. இவரும் போய் என்ன பண்ணுவார், பேஸ்ட்டை எடுத்து மூடியை கலட்டி ப்ரஷ்ஷில் பிதுக்கிட்டு அது வரைக்கும் மூடியை மூடணும்னு நினைப்பார். கரெக்டாக ப்ரஷ்ஷு வாய்கிட்ட போனோடனே அதை மறந்து அப்படியே வச்சுருவார்னு வச்சுங்களேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் 21st அனிவர்சரின்னு ஒரு நாள் வந்துச்சு. 21வது ஆண்டு திருமணமாகி.
இன்னையிலேருந்து கவனமாக நம்ம அந்த பேஸ்ட்டில் மூடியை போட்டு மூடி வைக்கணும்னு அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர் 21st அனிவர்சரியிலேருந்து. இந்த அப்போவும் போய் செக் பண்ணோம், திருப்பி வரும், ஒன்றும் சொல்லாமல் இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு. என்னடா நம்ம இப்போ நல்லா கரெக்டாக மூடி வச்சுட்டு வர்றோமே, அந்த அம்மா பாராட்டணும்னு பார்த்தா பாராட்டவே இல்லைன்னா பல்லை விளக்கிட்டு மெதுவாக போய் பல்லெல்லாம் காமிச்சார் ஒரு நாள், ஒரு வாரம் கழித்து. அந்த அம்மா கேட்டுச்சு, ஆமாம் இது வரைக்கும் போய் பல்லை விளக்கிட்டு மூடியத்தான் மாட்டாமல் வருவீங்க, இப்போ என்ன நீங்கள் பல் விளக்குறதே நிப்பாட்டிட்டீங்களா, ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டை போட்டு பல் துளக்கிறதே நிறுத்திட்டீங்களா, அப்படியே இருக்குது மூடி கலட்டாமல் அப்படின்னாங்க பாருங்கள். இப்படியெல்லாம் இருக்கும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.